நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. அரசரால் தானியேல் ஆளுநராக ஏற்படுத்தப்படல். தனது கனவு குறித்த தானியேலின் விளக்கத்தை கேட்ட அரசன் நேபுக்கத்நேசர் அவரது அடிகளில் வீழ்ந்து வணங்கினான். அவருக்கு காணிக்கை பொருள்களை படைத்து தூபமிடுமாறு ஆணையிட்டான். மேலும் அரசன் தானியேலை நோக்கி, நீர் வணங்கும் கடவுளே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், அரசர்களுக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே மறைபொருள்களையெல்லாம் வெளிப்படுத்த வல்லவர். இது உண்மையிலும் உண்மை, ஏனெனில் உம்மால் மட்டுமே இம்மறைபொருளை விளக்கி கூற முடிந்தது என்றான். பின்பு அரசன் தானியேலை உயர்ந்த முறையில் சிறப்பித்து அவருக்கு பரிசில் பல தந்து பாபிலோன் நாடு முழுவதற்கும் அவரை ஆளுநராக ஏற்படுத்தினான். பாபிலோனிய ஞானிகள் அனைவருக்கும் தலைவராகவும் நியமித்தான். மேலும் தானியேலின் வேண்டுகோளின்படி சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரை பாபிலோன் நாட்டின் புறப்பகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமித்தான். தானியேலோ அரசனது அவையில் தொடர்ந்து பணியாற்றினார். அரசர் நேபுக்கத்நேசர் உலகில் எங்கனுமுள்ள எல்லா இனத்தார்க்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் அறிவிப்பது, உங்களுக்கு சமாதானம் பெருகுவதாக. மாட்சிமிகு கடவுள் எனக்காக செய்தருளிய அடையாளங்களையும் விந்தைகளையும் வெளிப்படுத்துவது நலமென எனக்கு தோன்றுகிறது. அவர் தந்த அடையாளங்கள் எத்துணை பெரியன, அவர் ஆற்றிய விந்தைகள் எத்துணை வலியன. அவரது அரசு என்றுமுள்ள அரசு, அவரது ஆட்சி உரிமை வழி வழி நிலைக்கும். விவிலிய தேடல். திருப்பாடல் 69 பகுதி 6. காக்கும் கனிவுமிகு கடவுள். ஆண்டவர் துணையிருப்பார், ஆபத்து அழகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் பாவத்தால் விளைவது இழிநிலை என்ற தலைப்பில் 69வது திருப்பாடலில் 19 முதல் 28 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் 29 முதல் 36 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்து இத்திருப்பாடலை நிறைவு செய்வோம். இப்போது இறை ஒளியில் அவ்வார்த்தைகளை பக்தியுடன் வாசிப்போம். எளியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன், கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். காளையை விட இதுவே ஆண்டவருக்கு உகந்தது, கொம்பும் விரிகுளம்புமுள்ள எருதை விட இதுவே அவருக்கு உகந்தது. எளியோர் இதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார், யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள்.
நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூர்வோர் அதில் குடியிருப்பர். அன்பர்களே, முதலில் ஒரு சிறிய கதைக்கு நமது செவிகளை திறப்போம். அரசர் ஒருவர் தன் பகைவர்களுக்கு பயந்து கோட்டை ஒன்றை கட்டினார். அதில் யாரும் புகுந்துவிடக் கூடாது என நினைத்து ஒரே ஒரு வாசலை மட்டும் அவர் அதில் வைத்தார். வேறு எந்த இடத்திலும் ஜன்னலையோ வாசலையோ வைக்கவில்லை. தன் எதிரிகள் எப்படியாவது புகுந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் அவ்வாறு அதை கட்டியிருந்தார் அந்த அரசர். அந்த ஒரு வாசலிலும் பல வீரர்களை காவலுக்கு வைத்திருந்தார் அவர். ஒரு நாள் தன்னை பார்க்க வந்த தன் உயிர் நண்பரிடம், நான் இப்போதுதான் முழுமையான பாதுகாப்பை உணர்கிறேன் என்று சொன்னார். உண்மையை மட்டுமே சொல்லி பழக்கப்பட்ட அந்த நண்பர் அரசரின் தவறை சுட்டிக்காட்ட விரும்பினார். அதனால் அரசரிடம், நண்பா, உன் பகைவர்கள் இந்த கோட்டைக்குள் இருக்கின்ற ஒரே வாசல் வழியாக கூட வர வாய்ப்பிருக்கிறது. அதனால் அந்த வாசலையும் நீ அடைத்துவிடு. அப்போது நீ இன்னும் அதிக பாதுகாப்பாக இருக்கலாம் என்று சொன்னார். அதை கேட்டு அதிர்ச்சியுற்ற அந்த அரசர், இந்த ஒரு வாசலையும் அடைத்துவிட்டால் என் கோட்டை கல்லறை போல் ஆகிவிடுமே என்று கூறினார். அப்போது அந்த நண்பர், இப்போது மட்டும் உனது கோட்டை எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அன்பர்களே, இந்த கதையில் வரும் அரசரை போல நமது தாவீது அரசர் இல்லை. கோட்டையை நம்புவதை காட்டிலும் அரசர்க்கெல்லாம் அரசராக விளங்கும் கடவுளை மட்டுமே நம்பினார். அவரை மட்டுமே தனது அரணாகவும் கோட்டையாகவும் தஞ்சமாகவும் கொண்டிருந்தார். அதனால்தான் அனைத்து காரியங்களிலும் அவர் கடவுளை மட்டுமே முழுமையாக சார்ந்திருந்தார். உன்னை காப்பவரையறதில்லை, உன் கால் இடர விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். உன்னை காப்பவரையறதில்லை, உன் கால் இடர விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே, புயலும் மழையும் புவியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் எந்நாளும் காப்பார், கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம். இப்போது தாவீது கூறும், எளியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன், கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். காளையை விட இதுவே ஆண்டவருக்கு உகந்தது. கொம்பும் விரிகுளம்பும் உள்ள எருதை விட இதுவே அவருக்கு உகந்தது என்ற வார்த்தைகள் குறித்து தியானிப்போம். இவ்விடம் முதலில் தன்னை எளியவன், சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன் என்ற வார்த்தைகளால் எடுத்து காட்டுகிறார். தாவீது அரசர் எளியவர் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. காரணம், இஸ்ரேல் மக்களின் அரசராவதற்கு முன்பும் ஆன பின்பும் தன்னை ஒரு எளியவனாக்கிக் கொண்டார். இது அவரது வாழ்வின் இறுதி வரை தொடர்ந்தது என்பதும் திண்ணம். இதற்கு ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை சொல்லலாம். தாவீதின் நகருக்கு ஆண்டவருடைய பேழை கொண்டுவரப்படுகிறது. அப்போது ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கிடாயும் பலியிட்டார் தாவீது. 40 நெய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக் கொண்டிருந்தார். ஆனால் இது அவரது மனைவிக்கு பிடிக்கவில்லை. அப்போது சவுலின் மகள் மீக்காள் தாவீதை எதிர்கொண்டு, இழிந்தவன் ஒருவன் வெட்கமின்றி தன் ஆடைகளை கழற்றுவது போல் இஸ்ரேலின் அரசர் தம் பணியாளரின் பணிப்பெண்களுக்கு முன்பாக தம் ஆடைகளை கழற்றி இன்று பெருமை கொண்டாரே என்று ஏளனம் செய்தாள். ஆண்டவரின் மக்கள் மீதும் இஸ்ரேலின் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையையும் அவர்தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன். இன்னும் ஆடுவேன். நான் என்னை இன்னும் கடையவனாக்கிக் கொள்வேன். என் கண்முன் என்னை தாழ்த்திக் கொள்வேன். நீ குறிப்பிட்ட பணிப்பெண்களுக்கு முன்பாக நான் பெருமை அடைவேன் என்று தாவீது மீக்காளிடம் கூறினார். இதன் காரணமாக சவுலின் மகள் மீக்காளுக்கு சாகும் வரை குழந்தை பேறு கிட்டவில்லை. இவ்விடம் நான் என்னை இன்னும் கடையவனாக்கிக் கொள்வேன், என் கண்முன் என்னை தாழ்த்திக் கொள்வேன் என்று கூறும் தாவீதின் வார்த்தைகள் நம் உள்ளங்களை ஈர்க்கின்றன.
இஸ்ரேலின் மாபெரும் அரசர் ஆண்டவர் முன்பாக தன்னை எந்த அளவிற்கு தாழ்த்திக் கொள்கின்றார் பாருங்கள். இந்த ஒரு நிலை இவ்வுலகின் அரசியல்வாதிகளுக்கு இருக்கின்றதா அல்லது நமது இருபால் துறவியரிடம்தான் இருக்கின்றதா என்பதை இத்தருணத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து, காளையை விட இதுவே ஆண்டவருக்கு உகந்தது, கொம்பும் வெறிகுளம்பும் உள்ள எருதை விட இதுவே அவருக்கு உகந்தது என்கின்றார் தாவீது. இதன் பொருள் என்ன? அதாவது, கடவுள் அருளும் மீட்பை கண்டுணர்ந்து கொள்வதும், அவரை பாடி புகழ்வதும், அவருக்கு நன்றி கூறுவதும், காளைகளை பலிபீடங்களில் கடவுளுக்கு எரிபொருள்களாக படைப்பதை காட்டிலும் மென்மையானது என்று குறிப்பிட்டு காட்டவே இவ்வாறு உரைக்கின்றார் தாவீது அரசர். மேலும் ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார், சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை என்ற வார்த்தைகள் வழியாக அவரை ஏழை எளிய மக்களின் கடவுளாகவும் சிறைப்பட்ட அம்மக்களுக்கு விடுதலை அளிப்பவராகவும் எடுத்து காட்டுகின்றார் தாவீது அரசர். இறுதியாக, கடவுள் தான் எப்போதும் பிரசன்னமாயிருக்கும் எருசலேம் திருக்கோவிலுக்கு மீட்பளிப்பவர் என்றும், அத்தகைய புனிதத்தின் புனிதமான திருநகரை அவரது மக்கள் எப்போதும் உரிமையாக்கிக் கொள்வர் என்றும் கூறி இத்திருப்பாடலை நிறைவு செய்கின்றார் தாவீது அரசர். அன்பர்களே, ஒரு பணக்காரன் தன் வீட்டுக்கு குரு ஒருவரை அழைத்து வந்தான். அது பெரிய வீடு. இருவரும் மொட்டை மாடியில் நின்றிருந்தார்கள். அப்போது அப்பணக்காரன், குருவே, வடக்கு பக்கம் பாருங்கள், அதோ அங்கே தூரத்தில் ஒரு பனைமரம் தெரிகிறதே, அதுவரை என்னோட நிலம்தான், நான் தான் கவனிச்சுக்கிறேன். இதோ தெற்கு பக்கம் தெரிகிறதே ஒரு மாமரம், அதுவரையும் என் இடம்தான். மேற்கு பக்கம் பாருங்கள், தூரத்தில் ஒரு டிரான்ஸ்பார்மர் தெரியுதே, அதுவரைக்கும் என் இடம்தான். அப்புறம் வீட்டுக்கு எதிரில் கிழக்கு பக்கம், அது முழுதும் என்னுடையதுதான். இந்த சொத்துக்களை எல்லாம் நான் கடினப்பட்டு சம்பாதித்தேன். ஆனால் இத்தனை வசதிகள் இருந்தும் கூட எனக்கு நிம்மதி இல்லை குருவே என்றான். அப்போது அவனை அமைதியாக பார்த்த குரு, எல்லா இடங்களிலேயும் சொத்து சேகரித்து வைத்திருக்கிறாய், இங்கே சேர்த்து வைத்திருக்கிறாயா என்று அவனது இதயத்தை சுட்டிக்காட்டினார். பணக்காரனுக்கு புரியவில்லை. அப்போது தொடர்ந்த குரு, இவ்வுலகின் செல்வங்களெல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஆனால் என்றுமே அழியாத ஒரே செல்வம் கடவுள் மட்டுமே. அவரை அடைவதற்கு நீ இதுவரை என்ன முயற்சி செய்திருக்கிறாய் என்று கேட்டார். அவன் அப்படியே அமைதியானான். அன்பர்களே, தனக்கு எல்லாம் நிறைவாக இருந்தும் கூட தாவீது அரசர் கடவுளை மட்டுமே தனது ஒரே செல்வமாக கொண்டிருந்தார். அவர் கடவுளை தவிர தனது அரச பதவியை என்றுமே உயர்வாக கருதியதில்லை. மேலும் கடவுளை தனது ஒரே செல்வமாக கொண்டிருக்க தனது அரச பதவியை கூட இழப்பதற்கு தயாராக இருந்தார் அவர். மேலும் எலியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன் என்று தாவீது கூறும் வார்த்தைகள் அவர் கடவுளை தனது ஒப்புயர்வற்ற ஒரே செல்வமாக கொண்டிருந்ததற்கு, அவரது எதிரிகளால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் மற்றும் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது எள்ளி நகையாடப்பட்டிருக்கலாம் என்பதை எடுத்துக்காட்டுவதாக கூட நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே தாவீது அரசரின் இத்தகைய உயர்வான மனநிலையை நாம் எப்போதும் பற்றி கொள்ள வேண்டும். இந்நாளில் இவ்வருளுக்காக இறையருள் வேண்டி மன்றாடுவோம். வானத்து பறவையை காக்கின்றவர் வறுமையில் உன்னை விடுவாரோ? வயல்வெளி மலரை மகிழ்ப்பவர் நோயினில் விடுதலை தருவாரே. வானத்து பறவையை காக்கின்றவர் வறுமையில் உன்னை விடுவாரோ? வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர் நோயினில் விடுதலை தருவாரே. உலகம் ஆயிரம் பேசினாலும் சோர்ந்து வீழ்ந்து போகாதே. தீங்கு செய்வோர் சூழ்ந்து கொண்டால் வாடி வதங்கி போகாதே. இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன், இன்பம் என்றும் உடனிருப்பார். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. காக்கும் கனிவுமிகு கடவுள் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்வை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
குருத்துவ பயிற்சி பெற்று வரும் மாணவர்கள் தங்கள் செயல்திறன் வழி எதிர்நோக்கு எனும் சுடரை அணையாமல் காத்து வருகின்றார்கள் என்றார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அருள் பணித்துவ வாழ்வுக்கென தயாரித்து வரும் ஏறக்குறைய 4000 குருத்துவ மாணவர்களை யூபிலி ஆண்டு கொண்டாட்டங்களையொட்டி வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலில் சந்தித்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வெளி இடங்களுக்குச் சென்று பணிபுரியும் மறைப்பணி திரு அவையின் சேவகர்களாகவும் மீட்கும் இறை வார்த்தையை அறிவிப்பவர்களாகவும் பயிற்சி பெறும் குருத்துவ மாணவர்கள் திருப்பயணிகளாக மட்டுமல்ல நம்பிக்கையின் சான்றுகளாக செயல்படுகின்றார்கள் என அவர்களிடம் உரைத்தார். இறைவனின் அழைப்புக்கு தாட்சியுடனும் மன உறுதியுடனும் குருத்துவ பயிற்சி மாணவர்கள் ஆம் சொல்லும்போது திரு அவையின் வாழ்வுக்குள் முளைவிட்டு வளர உதவுகின்றார்கள் என்ற திருத்தந்தை, இயேசுவே முதலில் அவர்களை அழைத்து அவருடனும் தங்கள் உடன் சகோதரர்களிடம் நட்புணர்வு அனுபவத்தில் தொடர அழைப்பு விடுக்கின்றார் என உரைத்தார். ஜூன் 24 இன்று புனித திருமுழுக்கு யோவானின் பெருவிழாவில் அவரை பாதுகாவலராக கொண்ட மால்டா மருத்துவமனை கத்தோலிக்க பொதுநிலையினர் உலகளாவிய சபையினருக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது வாழ்த்துச் செய்தியை அனுப்பியுள்ளார். இடம்பெயர்ந்து வாழும் மக்கள், புறக்கணிக்கப்பட்டோர் மற்றும் மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் இருக்கும் அனைவருக்கும் அவர்கள் ஆற்றி வரும் மகத்தான சேவைகளுக்கு திரு அவை நன்றி கூறுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. தனது பிறப்பிற்கு முன்னரே கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற தொடங்கிய திருமுழுக்கு யோவானை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்றும் தூய ஆவியானவரின் துணை கொண்டு திரு அவை மற்றும் அவர்கள் வாழ்வில் ஆற்ற வேண்டிய பணிகளை அவர்களின் பாதுகாவலரான திருமுழுக்கு யோவான் ஒளிரச் செய்ய வேண்டும் என்றும் உரைத்துள்ளார் திருத்தந்தை. ஜூன் 23 திங்கட்கிழமை அன்று நியூயார்க்கில் நடைபெற்ற வறுமை, வளர்ச்சியின்மை மற்றும் மோதல்களின் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சவால்களை நேரடியாக கவனத்திற்கு கொண்டு வரும் விவாதத்தை ஏற்பாடு செய்ததற்காக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு திருப்பிடம் நன்றி தெரிவித்துள்ளது. 2030ஆம் ஆண்டின் வறுமை ஒழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான திட்டத்தை இந்த பன்னாட்டு அமைப்பு ஒப்புக்கொள்வது மிகப்பெரிய சவால் என்றும் நிலையான வளர்ச்சிக்கு இன்றியமையாத தேவையும் ஆகும் என்றும் திருப்பிடம் தன் செய்தியில் தெரிவித்துள்ளது. மேலும் வறுமை ஒழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பகிரப்பட்ட இந்த உறுதிப்பாடு அநீதி, அடிப்படை உரிமைகள் மறுப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடைய வறுமையின் மூல காரணங்களை நிவர்த்தி செய்வதற்கான பொறுப்பை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது என்றும் திருப்பிடம் தெரிவித்துள்ளது. ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமஸ்கஸில் உள்ள தூய எலியா கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்தில் நடந்த தெய்வீக வழிபாட்டில் கலந்து கொண்ட ஒருவர் மனித வெடிகுண்டுகளால் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டனர் எனவும் தாக்குதல் நடத்தியவர் வெடிக்கும் வார்க்கச்சை அணிந்திருந்ததாகவும் சிரியா ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. தாக்குதல் நடத்தியவர் இஸ்லாமிய அரசு என்று அழைக்கப்படும் அமைப்பைச் சேர்ந்தவர் என்றும் சிரியாவின் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ள போதிலும் தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. தாக்குதல் நடத்தியவர் தேவாலயத்திற்குள் நுழைந்து மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி பின்னர் தனது வெடிகுண்டை வெடிக்கச் செய்ததாக அமைச்சக அறிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் அந்தியோக்கியா மற்றும் அனைத்து கிழக்கின் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் ஆயர் மற்றும் துணை ஆயர் மொய்சஸ் மௌசா எல் கௌரி அவர்கள் கூறுகையில் தாக்குதல் நடத்தியவர் தேவாலயத்திற்குள் ஒரு கையெறி குண்டை வீசியதாகவும் கூறியுள்ளார். கொரிய போர் நடந்ததன் ஆண்டு நினைவாக ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை அன்று கொரிய திரு அவையால் நடத்தப்பட்ட கொரிய மக்களின் நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமைக்கான ஜெப வழிபாடுகளில் 1000க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் மியாங்டாங் பேராலயத்தில் கூடியிருந்தனர். மறைந்த கர்தினால் ஸ்டீஃபன் கிங் சௌஹானாவில் 1995ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட நல்லிணக்க குழுவின் 30வது ஆண்டு நிறைவை நினைவுகூரும் வகையில் மியாங்டாங் பேராலயத்தில் உள்ள ஆன்மீக மையத்தில் ஒரு கருத்தரங்குடன் ஜெப வழிபாடும் நடத்தப்பட்டது. இந்த ஜெப வழிபாட்டின் போது மறையுரை வழங்கிய சியோல் பேராயர் பீட்டர் சுங் சுன் தைக் அவர்கள் கொரியாவில் வடக்கு, தெற்கு என 80 ஆண்டுகளுக்கு மேலாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் எனவும் தொடர்ந்த பதற்றம் மற்றும் மோதலுக்கு மத்தியில் வெறுப்பையும் பகைமையையும் வளர்ந்து வருகின்றன எனவும் நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது சாப்பிடக் கொடுங்கள் என்று இயேசு சொன்னது போல கிறிஸ்தவர்களாகிய நாம் அமைதி நோக்கிய முதல் படியை எடுக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். கொரிய தீபகற்பத்தில் பிரிவினையை கடந்து அமைதியை வளர்க்க நற்செய்தியில் வேரூன்றிய இந்த குழு பாடுபடுகின்றது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும்
மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.